ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இந்த காட்டுக்கு ஒரு மேஜிக் மேன் வந்தாராமா. அவருக்கு ரொம்பவே பசிச்சிச்சு. அவருக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஒரு ஃப்ரூட்ஸ் கூட கிடைக்கவே இல்லை. நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம், ஏதாவது கிடைக்கணும். உள்ள போனாரு, அங்கேயும் எதுவுமே கிடைக்கவே இல்லை. அப்போது அங்கே இருக்கிற சில அனிமல்ஸ் அவருக்கு நிறைய சாப்பிட்றதுக்கு அவங்ககிட்ட இருக்கிறத கொடுத்துச்சு. அதை சாப்பிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அந்த அனிமல்ஸ் எதுவுமே வேண்டாம்னு, உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறிக்கலாம் அப்படின்னு அவர் அவங்களுக்கெல்லாம் ஒரு வரம் கொடுத்தாரு. அந்த அனிமல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிட்டாங்க. அதை நாம இப்போ நம்ம பார்க்க போகிறது எலிஃபண்ட். எல்லோ கலரில் ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா? அது கருப்பு கலரில் இருந்துச்சுன்னா எல்லாரும் தானே பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்படிங்கிறதுனால அது எல்லாத்துக்கும் பிடிச்ச, குழந்தைகளுக்கு பிடிச்ச எல்லோ கலரில் மாறிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மான். மான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும். தன்னை இன்னுமே நான் க்யூட்டாக அழகாக காமிக்கணும் அப்படிங்கிறதுனால அது பிங்க் கலரில் மாறிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லயன். லயன் எப்பவுமே பயங்கரமாக இருக்கும். அது நான் இன்னும் எல்லாத்துக்கும் பயங்கரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அது லாவெண்டர் கலரில் ரொம்ப பயங்கரமாக மாறி காட்டுக்குள்ள எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அழகான மங்கீஸ். இந்த மங்கீஸ் ஒன்று பிங்க் கலரில், ஒன்று க்ரீன் கலரில் இருக்கு. மங்கீஸ்னாலே அழகாக தான் இருக்கும். இது இன்னும் பிங்க் கலர்லேயே க்ரீன் கலர்லேயே இருக்குன்னா இன்னும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முயல். முயல் இப்படி மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு எப்பவுமே எல்லாரும் தன்னை கையில் தூக்கி வச்சிருக்கனால அதுக்கு ரொம்ப பிடிக்கலாமா. அதனால அதை பார்த்து சில பேர் பயப்படணும் அப்படிங்கிறதுனால இந்த கலர்லாம் மாறி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஹார்ஸ். இது பார்க்குறதுக்கு எல்லா கலரும் மிக்ஸ்டாக இருக்கு இல்லையா? இந்த காட்டுக்குள்ளேயே நான் தான் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அது ரெயின்போ கலரில் மாறிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காக்கா. காக்கா எப்பவுமே கருப்பு கலரில் தான் இருக்கு. காக்கானாலே கருப்புன்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கு ஆப்போசிட் கலரான ஒயிட் கலரில் மாறிடுச்சு. கங்காருக்கு என்ன கலர் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதோட ஃப்ரெண்ட் காக்கா ஒயிட் கலரில் மாற்றினா அதுவும் ஒயிட் கலரில் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஃபாக்ஸ். ஃபாக்ஸ்னாலே எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க. அது எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறனால அது பிங்க் கலரில் மாற்றிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு பெட்டலினாலும் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.